லைட் பஃப் வச்சு ஒரு ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்றது அப்படிங்கறத அந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல வந்து ஏற்கனவே வந்து ஒரு லைனிங் 1 மீட்டர் லைனிங் கிளாத்ல வந்துட்டு நான் வந்து பேக் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இதுக்கு ஆப்போசிட் பீஸ் இருக்கும் இல்லைங்களா, இந்த இடத்துல தான் எப்பவுமே வந்து ஸ்லீவ் எடுக்கணும். இதை வந்து 4ஆ வந்து மடிச்சுக்கிறேங்க. ரெண்டு கிளாத்தா இருக்கும். இதை வந்து கரெக்டா இந்த கரபாகம் இருக்கும் இல்லையா, அதை வந்து நேரா எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டு 4 கிளாத் ஈவனா இருக்கிறது மாதிரி எடுத்துட்டு இதை வந்து 4ஆ வந்து நான் ஃபோல்டு பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஃபோல்டட் எட்ஜ் இருக்கும். அதாவது ஈவன் பண்றதுக்காண்டி ஒரு கிளாத்தும், இது வந்து லைனிங் பிளவுஸ். ஸோ அதனால லைனிங்கிறதுனால நம்ம வந்து ஒரு இன்ச் வந்து மடக்கி தைக்கிறதுக்கு விட்டா போதும். 1/2 இன்ச் விட்டா கூட ஓகே தாங்க. ஏன்னா நம்ம அடிச்சு திருப்ப போறோம் இல்லையா, அதனால 1/2 இன்ச் மட்டும் விட்டுருக்கேன். இதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்லீவோட ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போறோம். இதுல இருந்து லாஸ்ட் இது வரையும் பார்த்தீங்கன்னா 11.25 வந்து இருக்கு. ஆக்சுவலா வந்து இவங்களுக்கு ஒரு 10.5 இன்ச் வந்து ஹைட் இருந்துச்சுன்னா ஓகே. நான் வந்து பஃபோட சேர்த்து அளந்ததுனால 11.25 இன்ச் வந்து இருக்கு. 10.5 இன்ச் வந்து இதோட ஹைட்டு. ஸோ நான் 11 இன்ச் வந்து வச்சுக்கிறேங்க ஹைட்டு. ஓகேங்களா, 10.5 +1/2 இன்ச் வந்து தையலுக்கு சேர்த்து 11 இன்ச் வந்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இதுல இருந்து 3 இன்ச் வைக்கணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, 3 இன்ச் வந்து காமன் எல்லாத்துக்கும் வந்து அந்த அளவோட 3 இன்ச் வைக்கணும். 5 இன்ச்சுக்கு கீழே வந்துச்சுன்னா 2.5, 4 வந்துச்சுன்னா 2. அதுக்கு மேல எந்த அளவு வந்தாலும் நீங்க 3 இன்ச்சே வச்சுக்கலாம். சரிங்களா, இந்த அளவு எடுத்துக்கிறேங்க. இதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல ஸ்லீவ் வந்து மார்க் பண்ண போறோம். ஸ்லீவ் வந்து எப்படி மார்க் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடம், இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து பாட்டம். இதை இப்படியே வச்சுட்டு ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க. அதே போல இந்த இடம் வந்து ஸ்லீவ்ல அது பஃப்ங்கிறதுனால நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இந்த இடத்துல இருந்து சென்டர் வந்து அளந்து இந்த இடத்துல சுற்றளவு, அதாவது இந்த ஆம் ஹோல் இருக்கு இல்லைங்களா, இது பிளவுஸோட இந்த ஆம் ஹோல் எப்படி எடுக்கணும்னா, இந்த தையலுக்கு சென்டரா இருக்கிற அளவு இருக்கு இல்லையா, இதுதான் சுற்றளவு. இது இப்படி ரெண்டா அப்படி ஃபோல்டு பண்ணிட்டு இந்த இடத்த வச்சிங்கன்னா சுற்றளவு வந்து கரெக்டா வந்துடும். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு இப்படி ஸ்லீவை வந்து நம்ம வளைச்சு வந்து போட்டுருவோம். இதுதான் ஸ்லீவ். இதுல இருந்து இந்த சுற்றளவுல இருந்து இது வரையும் ஒரு கோடு வந்து போட்டுக்கலாம். இது வந்து கரெக்டான அளவு. பிளஸ் தையலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அளவு வந்து விடுறோம். இந்த இடத்துல மட்டும் நம்ம ஜாயிண்ட் கொடுக்கறது மாதிரி வரும். சரிங்களா, இப்போ ஸ்லீவ் வந்து ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இப்போ லைட் பஃப் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து நான் 1.5 இன்ச் வந்து எடுத்துக்கிறேங்க. இது வந்து உங்க பஃப் அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இவங்க வந்து லைட்டா கேட்டாங்க. சப்போஸ் நீங்க வந்து கொஞ்சம் நிறைய வேணும்னா நீங்க 2 வச்சுக்கலாம், 2.25 வரையும் வச்சுக்கலாம். சரிங்களா, ஆனா லைட்டா வேணுங்கிறவங்களுக்கு நீங்க 1.5 இன்ச்சே வந்து நார்மல் தாங்க. நான் வந்து 1.5 இன்ச் வச்சிருக்கேன். அதே போல இந்த இடத்துல இருந்து நான் வந்து 2 இன்ச் வச்சுக்கிறேங்க. அதாவது இந்த இடம் இந்த வளையுது இல்லைங்களா, இந்த இடத்துல இருந்து 2 இன்ச் வச்சுட்டு இந்த இடத்த இப்படி வந்து மடிச்சு வந்து போட்டுக்கிறேங்க. ஓகேங்களா, ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. இந்த இடம் வந்து கரெக்டான அளவு. இங்க இருந்து 1.5 இன்ச் வச்சிருக்கேங்க. இந்த அளவு இருக்கு இல்லைங்களா, இதுல இருந்து இது வரையும் 2 இன்ச், இது வரையும் 2 இன்ச். சரிங்களா, இது மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து அளவு எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதை கட் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து இந்த இடம் நான் வந்து அதை சொல்றேங்க. இப்போ இது வந்து கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸ்ட்ரா பீஸை வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடணுங்க. கட் பண்ணிட்டு இது ஈக்குவன் ஆயிரும். நம்ம இந்த இடத்த கட் பண்ணிடக்கூடாது, அந்த இடத்துல தான் கட் பண்ணணும். அதே போல இங்கே கட் பண்ணிடாதீங்க, இந்த பஃபோட சேர்ந்து கட் பண்ணுங்க. பிகினர்ஸ் வந்து தெரியாம ஸ்லீவை மட்டும் கட் பண்ணிடுவாங்க. அப்புறம் என்ன ஆகும்னா நமக்கு வந்து அந்த கிளாத் வந்து கை வந்து வேஸ்டா போயிடும். ஸோ அதனால இந்த இடத்துல தான் கட் பண்ணணும். இப்போ வந்து ஸ்லீவை வந்து இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா அளவு இந்த இடத்துல இருந்து இங்கே கட் பண்ணிட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க இந்த கிளாத்தை. ஓகேவா, இப்படி ஓப்பன் பண்ணிட்டு இது வந்து கரெக்டா அந்த மடிப்பு பாகம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு அட்காட் பண்ணிக்கணும். இந்த இடத்துலயும் ஒரு அட்காட் பண்ணிக்கோங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயிண்ட் கொடுக்கணும். சரிங்களா, அப்புறம் இந்த கரெக்டான அளவு இந்த சென்டர் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு அட்காட்டு. இந்த இடம் வந்து கரெக்ட், இந்த இடம் வருது இல்லையா, இந்த இடத்துல 2 இன்ச்சில் வச்சுருக்கோம்ல, அங்கே ஒரு அட்காட்டு. இப்போ இது எல்லாமே நம்ம அட்காட் பண்ணியாச்சு. நம்ம ஜாயிண்ட் வந்து எப்பயும் போல எக்ஸ்ட்ரா பீஸ் தாங்க கொடுத்துக்கலாம். நம்ம வந்து இதுக்கு வந்து செஸ்ட் கையோட சுற்றளவு வந்து இதுலயே முடிஞ்சிருச்சு. நமக்கு இதை தாண்டி வந்துச்சுன்னா தான் ப்ராப்ளம். இதுவரையும் முடிஞ்சிருச்சு, நம்ம எக்ஸ்ட்ரா தான் நம்ம ஆட் பண்ண போறோம். அதனால நோ ப்ராப்ளம். சரிங்களா, இப்போ இந்த இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லீவை ஓப்பன் பண்ணிட்டு
இந்த இடத்துல வந்து முன்குழிவு வந்து வெட்டுறேன். லைட்டாக முன்பக்கம் வர்ற மாதிரி லைட்டாக வந்து முன்குழிவு எடுத்தால் போதும், ரொம்ப வேணாங்க. லைட்டாக தான் எடுத்திருக்கேன், ஏன்னா ஏற்கனவே இது கை சுருக்கம் வருது இல்லையா, அதனால் வந்து லைட்டாக அந்த இடத்துல அட்காட் பண்ணியிருக்கோம். இப்போ ப்ளீட் வந்து இந்த 2 இடக்கு சுருக்கம் வந்துருச்சுன்னா எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத சின்னதாக ஒரு டெமோ வந்து சொல்கிறேன். இப்போ இந்த பக்கத்துல இருந்து இப்படி ஒரு 3 ப்ளீட் இதை வந்து சென்டர் பண்ணிக்கோங்க. இருக்கு இல்லைங்களா, இது ஒரு ப்ளீட் இப்படி வரும். இப்படி வந்துட்டு இப்படி வந்து இந்த சுருக்கு வந்துச்சுன்னா நமக்கு இது வந்து எப்பயும் போல இந்த கையளவு வந்து கரெக்டாக வந்துருங்க. இதை வந்து ஸ்லீவ் பஃப் ஸ்லீவ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்படி தாங்க ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறது. நம்ம நார்மலாக ஸ்லீவ் கட் பண்ணுறத விட இங்கே 1.5 இன்ச், அதுக்கு மேலே உங்களுக்கு அவங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். இங்கேருந்து 2 இன்ச் வந்து எடுத்துருக்கிறேன். இதுவுமே உங்களுக்கு அகலம் இன்னும் வேணால் இது நம்ம எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கலாம். நார்மல் ஸ்லீவுக்கு இங்கே 1.5 இங்கே 2 எடுத்தாலே போதுமானதாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, ஸ்லீவ் வந்து முடிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணுறது, இந்த ஒட்டு வந்து ஜாயின் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நான் வந்து இந்த ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே கட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி வந்து ஒட்டு கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இது ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். பாய்.